அன்புக்கும் கண்மணிக்கும் வந்து அங்கே வந்து இருக்கிற அந்த கோயிலில் விசேஷங்கள் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கூட்டின்னு போகிறாங்க. இங்கே வந்து நினச்சி பார்க்குறாரு அன்பு, கண்மணி கூட இருந்தது அப்படியே கிஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு கவிதையை எழுதிட்டுருக்காரு. அடுத்து வந்து கண்மணி கிட்ட எப்படியாவது வந்து எல்லாத்தையும் நிரூபிக்கணும், நம்ம லவ்வை வந்து நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே கண்மணி வந்து தனியாக வந்து தூங்குறத பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. பாட்டி இன்றைக்கி கண்மணியை தனியாக தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிகளும் வந்து என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி அன்பு ரூமுக்கு கண்மணியை அமுச்சு வச்சிடுறாங்க. அன்பு ரூமுக்கு போன கண்மணி வந்து சந்தோஷமாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இவங்க எல்லாரும். ஆனால் கண்மணி வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் மனசளவில் நிறைய இடைவெளி இருக்குது, அதனால் பெட்லேயும் இடைவெளி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி எடுத்து நடுவில் போட்டு விட்டுறாங்க. அதனால் அன்பு வந்து கண்மணி பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே தூங்குறாரு. ஒரு கட்டத்தில் அந்த தலகாணியெல்லாம் தூக்கி போட்டால் கண்மணி வந்து அன்பை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. காலை எழுந்தோடனே பார்க்குறாரு அன்பு, சந்தோஷம் தாங்க முடியல, கண்மணி தன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்படியே அன்பு வந்து ரசிச்சுட்டே இருக்காரு. கண்மணி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் அவ்வளோ சொல்லி கூட இப்படி பண்ணுறீங்களா கண்மணி, நீ தான் கண்மணி என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்க பாரு, நான் ஒன்றும் உன்னை கட்டி பிடிக்கல அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு கையை எடுத்துடுறாங்க. பார்த்தல, நான் எதுவுமே செய்யலை கண்மணி, நீ தான் தலைகாலெலாம் தூக்கி போட்டு என்னை கட்டி பிடிச்சிக்கிட்ட, ஓ மனசு ஃபுல்லாக நான் தானே இருக்கேன் கண்மணி அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஆனால் உங்கள் மனசில் தான் நான் இல்லையே அப்படின்றாங்க. அதை கேட்டு யார் சொன்னா கண்மணி, என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, கடைசியாக வந்து நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு, இதை படிச்சு பாரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு டைரியை கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த டைரியை கண்மணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஃபுல்லாக வந்து கண்மணியை பற்றி அப்படியே வந்து எழுதி வச்சுருக்காரு, டேட்லாம் போட்டு. அதெல்லாம் பார்த்த கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து டேட்டெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா முன்னாடியே அவர் வந்து கண்மணி வச்சு பார்த்து அவங்கள வந்து ரசித்து எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அதை பார்த்த கண்மணிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அன்பு என்னை முன்னாடியிலேருந்து விரும்புகிறாரா, அப்போது உண்மையிலேயே அன்பு வந்து சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி யோசிக்கிறாங்க. இது நிஜமா இல்லை வேணும்னே இப்போ தான் எழுதி எல்லாம் டேட் போட்டு கொடுத்துருக்காரு அன்பு, ஒன்றுமே புரியலையே, ஆனால் டேட்டு எல்லாமே முன்னாடி போட்ட மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வேறு பெண்ணை வந்து எழுதியிருக்காங்க. அதை பார்த்தா கண்மணி பெண் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வந்து வரிகளை பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா ஒவ்வொரு வரியும் வந்து அவரோட ஒய்ஃபை எப்படி இருக்கணும், அவர் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சாரு, அதுக்கப்புறம் கண்மணி அப்படியே இருந்தது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்காரு. அதை பார்த்து ஒரு நிமிஷம் தடுமாறி போகிறாங்க கண்மணி. நான் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேனா, உண்மையிலேயே அவர் வெளியில் விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்திலே இருக்காங்க கண்மணி. அடுத்து வந்து டைரியை வச்சுட்டு வெளியே வராங்க. கண்மணி இப்போது அது என்னை புரிஞ்சுக்கிட்டல, என் மனசு ஃபுல்லாக நீ தான் கண்மணி இருக்க, தயவுசெய்து புரிஞ்சுக்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் பார்த்த கண்மணி ஒன்றும் புரியாமல் அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளியில் பார்த்துடுறாங்க. வெளிலாம் வந்து ஒரு வேளை இவன் மனசை மாறிடுவாளா, அன்பு என்ன இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாரு, அன்பு வேணும் தான் எல்லாம் சொல்லிட்டு போகிறாரு, கண்மணி மனசு மாட்ட என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தால் தானே இவரை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி ஒரே குழப்பத்திலே வராங்க. அதை பார்த்த பாட்டி வந்து என்ன கண்மணி என்ன ஒரு மாதிரி ஆகிட்டு வர, என்ன உன்னை நான் ரொம்ப பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அன்பு ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமானோன்னே, இல்லை பாட்டி அப்படின்றாங்க. இங்கே பாருமா, அவன் உன் மேலே உயிரே வச்சுருக்கான், அவன் உன்னை சுற்றி வரானே, அப்போது அது தெரிய வேணாம் உனக்கு, ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, புருஷங்க சுற்றி பொண்டாட்டி வராங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவ்வளோ வந்து உன் மேலே பிரிய வச்சுருக்கான்னு அர்த்தம், எப்போ கண்மணி இதை புரிஞ்சுக்க போகிற, உன் அத்தைக்கு குணமாகணும்னு நீ நினச்சேன்னா கொஞ்சம் அன்பு கூட வந்து நல்லா வாழ ஆரம்பிமா, அப்போ பார்த்தாவே வந்து அவள் குணமாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கண்மணி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ வராரு வந்து நம்ம கார்த்தி வந்து கேட்குற, என்னண்ணே இப்படி சோகமாக உட்காந்துருக்க, இல்லைடா கடைசி ஆயுதத்தையும் நான் உபயோகப்படுத்திட்டேன், ஆனால் வந்து கண்மணி வந்து ஏற்றுப்பாளான்னு தெரியல, என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு டைரி கொடுத்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ பாருண்ண, எப்படியும் அண்ணி வந்து மனசு மாறிடுவாங்க, அந்த டைரி ஃபுல்லாக அண்ணியை பற்றி எப்படிலாம் வரைஞ்சி எழுதி வச்சுருக்க, அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணா, நீ கவலைப்படாத, சீக்கிரமாகவே அண்ணி பாரு உன்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு. நடக்குமாடா அப்படின்றாங்க. நடக்கும்ண்ணா அப்படின்றாங்க. இங்கே சந்தோஷமாக இருக்கார் அன்பு. எங்கே என்ன பண்ணுறாங்க, வெளில வந்து பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது கண்மணியை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அந்த ஆளை வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க.